வணக்கம். லாஸ்ட் டைம் போட்டிருந்த வீடியோல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் இப்படி போய் சொல்றீங்க, 10 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு எப்படி ஆட்சி நடத்த முடியும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் இந்த 10 லட்சம் கோடி கடனை பத்தி மட்டும் பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. ஸோ இன்னைக்கு நம்ம 10 லட்சம் கோடி கடனை பத்தி பேச போறோம். ஸோ இப்போ நம்ம எல்லாரும் சொல்ற மாதிரி ரவுண்டா 10 லட்சம் கோடி கடன் கிடையாது, 9.27 இல்லைன்னா 9.3 லட்சம் கோடி கடன் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல ஏடிஎம்கே பீரியட்ல, அதாவது 2021ல ஸ்டாலின் சார் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே பீரியட்ல விட்டுட்டு போன கடன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 4.57 லட்சம் கோடி. இந்த 2021 அப்புறம் ஸ்டாலின் சாரோட ஆட்சியில் டிஎம்கே பீரியட்ல பழைய கடனுக்கு மட்டும் 1.85 லட்சம் கோடி வந்துட்டு வட்டி கட்டியிருக்காங்க. ஸோ இவ்வளவும் போக பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, 2.85 lakh crore இருக்கு. அந்த 2.85 லட்சம் கோடி தான் என்னது டிஎம்கே பீரியட்ல லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வாங்கின கடன் அப்படின்னு அசம்பிளில மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 2.85 லட்சம் கோடிக்கு நிறைய திட்டங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நமக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அது நமக்கு தெரியும். மொத்தமா கடன் இவ்வளவு இருக்கு அப்படிங்கறத மட்டும் பார்க்க கூடாது, அந்த ஸ்டேட்டோட ஜிஎஸ்டிபி லெவல் எங்க இருக்கு, எவ்வளவு க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த ஜிஎஸ்டிபி அப்படின்னா என்னன்னா கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஸ்டேட்ல ஃபேக்டரிஸ், ஐடி கம்பெனிஸ், அக்ரிகல்ச்சர், டிரான்ஸ்போர்ட், சினிமா, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து அவங்க எவ்வளவு வேல்யூ வந்து ஏர்ன் பண்றாங்க, அதுதான் என்னது ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி இந்த 2025-26 எஸ்டிமேட் படி 35 to 36 lakh crore வரைக்கும் ஜிஎஸ்டிபி லெவல் இருக்கு. அண்ட் இது இம்ப்ரூவ் ஆனதுமே லாஸ்ட் 5 இயர்ஸ்ல தான். அண்ட் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டிபி லெவல் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி லெவலை விட அதிகமாக தான் இருக்கு. அண்ட் எப்பவுமே புதுசா ஒரு ஆட்சி வந்துருச்சு அப்படின்னா அது அந்த ஸ்டேட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த பழைய கடனையும் அந்த டெப்டோட இன்ட்ரெஸ்டையும் கட்டிட்டே தான் இருப்பாங்க. அது போக அவங்க புதுசா கொண்டு வர ஸ்கீம்ஸுக்காக லோன் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இப்படி கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க, கஜனாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு கதை விடுறதை விட்டுட்டு, கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கதறதை விட்டுட்டு கொஞ்சம் டைம் எடுத்து ரிசர்ச் பண்ணி பாருங்க விஷயங்களை. அண்ட் ஒன் மோர் திங், லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வாங்கின கடன் 2.85 lakh crore இருக்கு. நிறைய திட்டங்கள் கவர்மெண்ட் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. அண்ட் ஜிஎஸ்டிபி லெவலையும் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல க்ரோயிங் லெவல்ல தான் வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே கதறாம இவ்வளவும் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமும் நீங்க முட்டு கொடுக்க தான் செய்வீங்கன்னா யுவர் சாய்ஸ். தேங்க்யூ.